தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். ரமேஷ், கூட்டம் தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், பல்வேறு கட்சியின் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக வரவேற்பு தெரிவித்து பேசினார். அதிலேயே அவர் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், இந்த கூட்டம் எதற்காக அப்படின்றத பட்டியலிட்டிருந்தார். அதன் சாராம்சத்தை விளக்குங்க ரமேஷ். தொகுதி மறுசீரமைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பிற மாநிலங்களை விட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் விரைந்து செயல்பட்டதாகும். குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் செய்திருப்பதாகவும், நாட்டின் முன்னேற்றத்துக்காகவே மக்கள் தொகை கட்டுப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினார். பிற மாநிலங்களை விட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் விரைந்து செயல்பட்ட காரணத்தால் தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு 8 முதல் 12 தொகுதிகளை இழக்கும் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். எப்போதும் மாநிலங்களை ஒடுக்கும் கட்சி பாஜக எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு முதலமைச்சர் தற்போது அறைகூவல் விடுத்திருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா 7 மாநிலங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 24 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக YS ஜெகன் கட்சி வரவில்லை, அதே போல தெலுங்கு தேசம் கட்சி வரவில்லை, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் வரவில்லை. தொகுதி மறுசீரமைப்புக்கு தாங்கள் எதிரானவர்களை நியாயமான, அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொந்த நாட்டிலேயே அதிகாரம் இல்லாதவர்களாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதாவது நம்ம வெளியில் வந்து திமுக நிர்வாகிகளிடம் கேட்கும் போது எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் ஏன் இது போன்ற முன்கூட்டியே இது போன்று செய்கிறீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் காஷ்மீர் மாநிலத்திற்கான அந்த 370 வந்து ஒரே நாளில் நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா கொண்டு வந்து அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். அதே போல முத்துலாக் போன்ற விஷயங்கள், EWS கோட்டா போன்ற விஷயங்கள்லாம் பாஜக அரசு ஒரே நாளில் சட்ட மசோதாவை அமல்படுத்தி நிறைவேற்றியதோ அதே போன்று இதே போன்ற ஒரு நிலைமை வந்தால் இந்த தொகுதி சீரமைப்பு குறித்து தமிழகத்திற்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்காக தான் இப்போது முன்கூட்டியே வந்து இது போன்று செய்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு முடிவில் மற்ற தலைவர்கள் என்ன மாதிரியாக பேசுகிறார்கள். அதே போல பவன் கல்யாணுடைய கட்சியைச் சேர்ந்த காக்கிநாடா எம்பியும் பங்கேற்றிருக்கிறார் உதய் ஸ்ரீனிவாஸ். அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை பேசுகிறார் என்பது என்னென்று சொன்னால், அவர் NDA அலையன்ஸ், அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தெலுங்கானா அமைச்சரவையிலும் பவன் கல்யாண் கட்சி இருக்கிறது. எனவே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திலகவதி ரமேஷ், இதுல குறிப்பாக கடந்த முறை அமித்ஷா அவர்கள் பேசும்போது விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கடந்த பிரச்சாரத்துல மோடி அவர்கள் ஆந்திரால பேசும்போது பிரதமரே சொல்லியிருந்தார் 100 சீட்டுகள் வரை, 100 தொகுதிகள் வரை தென்னிந்தியாவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் சொல்வது போல தொகுதிகள் அமைக்கப்பட்டால், ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால், அதன் அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் 100 தொகுதிகள் இழக்குமே தென்னிந்தியா, அது உங்களுக்கு ஒப்புதல் தானா அப்படின்னு பிரதமரே கேட்டிருந்தார். அவரே இதனை எதிர்த்துதான் பேசியிருந்தார். இப்ப வந்து அவர்களுக்கு சாதகமாக ஒரு விடயம் நடக்கும்போது அதனில் செயல்படுகிறார் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அது குறித்து நினைவு கூறுங்கள். நிச்சயமாக, அதாவது இது குறித்து தற்போது நம்ம வந்து இது குறித்து அதிகாரிகள், அதாவது புள்ளி விவரத்துறை, தமிழகத்தில் புள்ளி விவரத்துறை இருக்கிறது, அது போன்ற அதிகாரிகள் டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று ஒன்று அமைப்பார்கள். இது போன்ற தொகுதி மறுவரையறை முன்பாக தொகுதி மறுசீரமைப்பு கமிஷன் ஆணையம் அமைப்பார்கள். ஆனால் அதற்கான எந்த பணிகளும் தற்போது நடைபெறவில்லை. அதேபோல் 2021 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. எந்த அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் செய்வார்கள் என்ற ஒரு எந்தவித அறிவிப்பும் இல்லை என்றுதான் மத்திய அரசு சார்பில் சொல்கிறார்கள். கொரோனா காரணமாக 2021 நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவில்லை. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், எனவே அந்த சென்சஸ் பணிகள் நடைபெறுவதற்கே ஓராண்டுகளுக்கு மேலாகும். ஆனால் அதற்கு முன்பாக இது போன்ற ஒரு கூட்டம் அவசியமில்லை என மத்திய அரசு சார்பாக நம்ம பேசும்போது தெரிவிக்கிறார்கள். திலகவதி, தற்போது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.